இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸ் லா பற்றின அப்டேட். இப்போ ரீசெண்டாக ஹானரபிள் ஹை கோர்ட் ஆஃப் கேரளா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்பேயரோட ஜிஎஸ்டி நம்பர் டாக்ஸ் ஆஃபீஸர் கேன்சல் பண்ணிட்டாரு. அந்த கேன்சலேஷனுக்கு எகென்ஸ்டாக டாக்ஸ்பேயர் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த ரிட் பெட்டிஷனுக்கு எகென்ஸ்டாக பாஸ் பண்ணியிருக்க ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரிட் பெட்டிஷன். கேஸ் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். இயரு, கேப்சா கோட், வியூ ஜட்ஜ்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆனரபிள் ஹைகோர்ட்டோட ரிட் பெட்டிஷன் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர். இந்த கேஸில் ரெஸ்பாண்டன்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பர்சன். அதில் ஃபஸ்ட்டு பர்சன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். செகண்ட் பர்சன் தி கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கொச்சி. தேர்ட் பர்சன் தி கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கேரளா. ஃபோர்த் பர்சன் தி ஜாயின்ட் கமிஷனர் டேக்ஸ் பேயர் சர்வீஸ் கேரளா. ஃபிஃப்த் பர்சன் சர்வீசஸ் சர்க்கிள் கண்ணூர். சிக்ஸ்த் பர்சன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க்கு. இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் பேயர் பிராண்டிங் ஒர்க் ஆர்ட் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய பர்சன். இவர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காரு. பட் கண்டினியூஸாக மோர் தென் 6 மந்த்துக்கு மேலே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதனால ஜிஎஸ்டி ஆஃபீஸர் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு. 5th February 2024 பர்சனல் ஹியரிங் ஆஜராகிறதுக்காக 4th March 2025 கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அப்பியர் ஒரு டாக்ஸ் பேயர் டாக்ஸ் ஆஃபீஸருக்கு முன்னாடி அப்பியர் ஆகலை. அல்டிமேட்டாக ஜிஎஸ்டி ஆஃபீஸர் 14th March 2024 அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சலேஷன் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் தான் அந்த டாக்ஸ் பேயருக்கு தன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனதே தெரிய வருது. இம்மிடியட்டாக ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு எகென்ஸ்ட் ஆஃபீஸரோட ஆர்டருக்கு. டாக்ஸ் பேயரோட ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் கம்யூனிகேஷன் எந்த ஹார்ட் காப்பியுமே ரிசீவ் பண்ணலை, டிபார்ட்மெண்ட் போஸ்டரில் சர்வ் பண்ணல, அதனால தான் என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. செக்ஷன் 169 சப்செக்ஷன் டி ஆஃப் தி சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்டில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் டிஃப்ரெண்ட் மேனரில் சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். செக்ஷன் 169 இதில் கிளியராக நோட்டீஸ் சர்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதில் சப்செக்ஷன் டி தான் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த செக்ஷன் 169 என்னன்னு பார்க்கலாம். இந்த செக்ஷன் 169ங்கிறது சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ். இதில் டிஃப்ரெண்ட் சப்செக்ஷன் இருக்குது. இது டிபார்ட்மெண்ட் எந்த விதத்துலலாம் நோட்டீஸ் தரலாம் அப்படின்னா, டைரெக்டாக கொடுக்கலாம், இல்லை மெசஞ்சர் வச்சு கொடுக்கலாம், இல்லை கொரியர் போஸ்டரில் டிபார்ட்மெண்ட் சென்ட் பண்ணலாம், இமெயிலில் கொடுக்கலாம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டி செக்ஷன் 169 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டியில் பார்த்தீங்கன்னா கிளியராகவே கொடுத்துருக்காங்க. காமன் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன் போர்ட்டலில் நோட்டீஸ் சர்வ் பண்ணாலும் வேலிட் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் தர்றது. பிஸ்னஸ் பிளேஸோட நோட்டீஸ் போர்டில் இந்த நோட்டீஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் நோட்டீஸ் சர்வ் பண்ணால் வேலிட் அப்படிங்கிறதான் செக்ஷன் 169. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் காமன் போர்ட்டலில் நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான். இதை தான் இங்கே டிபார்ட்மெண்ட் கோட் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஹானரபிள் ஹைகோர்ட்டும் இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஃபிசிக்கல் காப்பியும் தர வேண்டியது இல்லை. டேரெக்டாக கவர்மெண்ட் போர்ட்டலில் நோட்டீஸோட டீட்டெயில் அப்லோட் பண்ணாலே போதும். அதனால் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த ரிட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுனாக்கா, ஹார்ட் காப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது.
ஜிஎஸ்டி போர்ட்டலில் தான் ப்ரெசென்ட்டில் வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் கொடுக்குறதே வந்து வேலிடு தான். ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் மானிட்டர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு நோட்டீஸ் வந்தால் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும். அதே மாதிரி இதில் வந்து வியூ நோட்டீஸ் அண்ட் ஆர்டரில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் நோட்டீஸ் வந்திருந்தால் இந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே தான் ஃபைல் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஆர்டர் வந்து ஆன்லைன்லேயே தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. மேனுவலாக பாஸ் பண்ணாலும் வேலிடு தான். இதுதான் இன்றைக்கான அப்டேட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் வந்து வர 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் வந்து ஈவினிங் 7:30 PM. இது வந்து ஒரு லிமிட்டடான சீட்டு தான். லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்கும். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட மோர் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் கண்டக்ட் பண்ணுற டாபிக், அதே மாதிரி ஃபீஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.